எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். எனது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம பைனரி சர்ச் அல்காரிதம் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரெக்கர்சிவ் மெத்தட் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பைனரி சர்ச் அல்காரிதம் அதுவும் ரிகர்சிவ் மெத்தட் எப்படி கோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணிடலாம். பைனரி சர்ச் ரிகர்சிவ் அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு என்னென்ன வேணும், நம்மளுக்கு தேவையான அரேவை வாங்கணும். நெக்ஸ்ட்டு லோ, அப்புறம் ஹை வேல்யூ வேணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேணும், அதுவும் இல்லாமல் நம்ம எந்த வேல்யூவை சர்ச் பண்ண போகிறோம் அந்த வேல்யூ வாங்கணும். கரெக்டுங்களா? இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹை வேல்யூ வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ வந்து லோவஸ்ட் வேல்யூவோட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன் ஷார்ட் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட் இனிஷியலே பார்த்துடுறோம். ஷார்ட் ஆனதை தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அது முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணும் போதோ இல்லை பைனரி சர்ச் அல்காரிதம் பற்றி பேசும்போதே சொல்லியிருந்தோம், ஷார்ட்டிங்கில் இருக்கணும். ஓகே, ஹை வந்து அதிகமாகவோ அப்படி இல்லைன்னா லோக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போது நம்ம மிட் வேல்யூ பார்க்க போகிறோம். மிட் வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும், ஹை அண்ட் ப்ளஸ் லோவையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணுறோம்ல, அந்த வேல்யூ எடுக்கிறோம். அதுதான் மிட் வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஹை மிட்டு இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அரேயிலிருந்து மிட் வேல்யூ எடுக்கிறோம். அரேயோட மிட் வேல்யூ எங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம், மேலே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அதை அரேயோட மிட் வேல்யூ என்ன அப்படின்னு, அது மிட் வேல்யூவை அரேயில் நம்ம போடும்போது அது கரெக்டான வேல்யூ வந்துடும். கரெக்டுங்களா? டபுள் ஈக்குவல் டு நம்ம எதுக்கு செக் பண்ணுறோம், நம்மளோட கொடுக்குற வேல்யூ நம்ம தேட போகிற வேல்யூக்கு அது ஈக்குவலாக செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணிடணும். இது மிட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அரேயோட மிட் வேல்யூ வந்து நம்ம கொடுத்த வேல்யூட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் bi is array of okay array comma low comma இப்போ ஹை வேல்யூ மாற்றுறோம் நம்ம. ஏன் ஹை வேல்யூக்கு வந்து மிட் வேல்யூக்கு -1 கொடுக்குறோம். ஏன் இது வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த மிட் வேல்யூக்கு இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நம்மளோட வேல்யூ. ஸோ அதனால அந்த மாதிரி கொடுக்குறோம். அப்போ என்ன கொடுக்கலாம், மிட் -1 கமா எக்ஸ். அதுவும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், மிட் வேல்யூவோட அதிகமாக இருக்கணும் எக்ஸ் வேல்யூ. அப்போது ரைட் பார்ட் ஆஃப் த அரேயில் இருக்கும். கரெக்டுங்களா? மிட் வேல்யூக்கும் ஹை வேல்யூக்கும் நடுவில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு அரே கொடுத்துட்டு லோ வேல்யூ என்ன பண்ணுறோம், மிட் +1 வைக்கிறோம். மிட் +1. கரெக்டுங்களா? அப்போ ஹை வேல்யூ அதே தான் இருக்க போகுது. ஏன்னா ரைட் சைட் பார்ட் ஆஃப் த அரே பிளாக்ல உட்காரும். கமா எக்ஸ் வேல்யூ இப்போது வந்துருச்சு. இப்போது என்ன இருக்கலாம், நமக்கு கொடுக்குற வேல்யூ வந்து அரேயில் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த இஃப் பிளாக்குக்கு எல்ஸ் போட்டு ரிட்டர்ன் 1ன்னு கொடுத்துடலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரே ஒன்று ஜென்ரேட் பண்ணோம்ல, ஒரு ரேண்டம் அரே கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம், 1, 5, 8, 9, 10, 12, 20. இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம தேட போகிற வேல்யூ வந்து 10ன்னு வச்சுக்கலாம்.
சரிங்களா? ரிசல்ட் என்னவாக இருக்கணும்? ரிசல்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு வேரியபிள். அதுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஃபங்க்ஷனை கால் பண்ணி அரே பாஸ் பண்ணுறோம். லோ லிமிட் என்னது? லோ வேல்யூ வந்து 0 தான். 0 ஆஃப் த அரே அப்படிங்கிறது என்னென்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா அரே ஸ்டார்ட் வித் 0 தான். 0 1 2 ஓகேங்களா? அதுதான் அதோட இண்டெக்ஸிங் வேல்யூஸ், அதோட வேல்யூஸ், அதோட லொக்கேஷன், அந்த வேல்யூஸோட லொக்கேஷன். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த அரே. லென்த் ஆஃப் த அரே -1. ஓகேவா? ஏன் அப்படின்னா லென்த்துன்னு கொடுத்தா ஃபுல் வேல்யூ வரும். இது 1ன்னு எடுத்துக்கும். 1 2 3 4 வரும் லென்த்னு கொடுத்தோன்னா. அப்போ டோட்டல் வேல்யூ கலெக்ட் பண்ணும். இது வந்து ஆனால் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் வித் 0. அப்போது லென்த் -1ன்னு கொடுத்தா நம்மளோட ஹையஸ்ட் வேல்யூவோட லொக்கேஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிற தேட வேண்டிய வேல்யூ எக்ஸு. என்ன பண்ணலாம்? இப்போ ரிசல்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் நம்மளுக்கு வந்து தேவையான அரே இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு தேவையான தேடப்படுற வேல்யூ வந்து அரேக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? எலிமெண்ட் present in index of the array str of result கொடுத்துரும். ஓகேவா? நம்ம தேட போகிற அந்த வேல்யூ வந்து இந்த அரேயில் இருக்கிற இந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது அதுவே இல்லை அப்படின்னா என்னவா இருக்கும்? print element not present. ஓகேவா? இதுதான் ஒரு பேசிக் கோட் ஃபார் பைனரி சர்ச் அல்காரிதம் ரிகர்சிவ் மெத்தடுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அரேவை வந்து இதுக்கு பாஸ் பண்ணுறோம். லோவர் வேல்யூ வந்து 0 ஆஃப் அரேங்கிறது என்ன அர்த்தம்? இங்கே 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 6 மொத்தமாக 0 to 6. இப்போ லென்த் ஆஃப் அரேங்கிறது 7 வரும். 7 - 1 6. அப்போ ஹையர் வேல்யூ 6 போயிடும், இங்கே 0 போயிடும், இங்கே 10 போயிடும். இந்த அரேவை இங்கே பாஸ் பண்ணுறோம். இப்போது ஹை ஈக்குவல் டு லோ அப்படின்னு பார்க்குறோம். ஹைக்கு என்ன வேல்யூ இருக்க போகுது? 6 இருக்க போகுது. லோக்கு 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிட் வேல்யூ எடுக்கிறோம். மிட் ஈக்குவல் டு ஹை ப்ளஸ் லோ டிவைட் பை 2 அப்படின்னு கொடுத்துட்டு அந்த அரே ஆஃப் மிட் எலிமெண்ட்டை பார்க்குறோம். அது ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா மிட் அப்படியே பாஸ் பண்ணுறோம். இல்லை அதோட அதிகமாக இருக்குன்னா லெஃப்ட் பார்ட்டெல்லாம் இருக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு திருப்பியும் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்கும். ஒரு லூப் ஆகிட்டே இருக்கும். ஃபங்க்ஷன் காலாகவும் திருப்பி முடியும், திருப்பி ஃபங்க்ஷன் காலாகவும் முடியும். அன்டில் அது வந்து அது வேல்யூ கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரிசல்ட். ஓகே, இங்கே ரிசல்ட் என்ன சொல்கிறோம்? இந்த அரேவை பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அரேவை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்ட்ரிங் ஆஃப் ரிசல்ட் எந்த இடத்துல அந்த எலிமெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ரன் பண்ணோன்னா என்ன வரணும்னா 0 1 2 3 4 4th பிளேஸ்னு வரணும். சரிங்களா? ஏன்னா இண்டெக்ஸிங் 0 தான் ஸ்டார்ட் ஆகும் அரேக்கு. ஸோ 4th எலிமெண்ட்டில் 10 இருக்குது. ரன் பண்ணால் 4 வரணும். ஓகே, எலிமெண்ட் ப்ரெசென்ட் இன் இண்டெக்ஸ் ஆஃப் த அரே 4 4th பிளேஸில் இருக்குது. இதே இது வந்து நான் இல்லாத கொடுக்குறேன், 11 கொடுக்குறேன் அப்படின்னு என்ன வரும்னா எலிமெண்ட் நாட் ப்ரெசென்ட்னு வரணும். வந்துருச்சு, எலிமெண்ட் நாட் ப்ரெசென்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பைனரி சர்ச் அல்காரிதம் ரிகர்சிவ் மெத்தட் இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஐட்ரேட்டிவ் மெத்தட் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.